முன்னொரு காலத்துல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ராமுன்னு ஒரு பையன் இருந்தான். அந்த ஊர்லயே நல்லா படிக்கக்கூடிய பையனா அது நம்ம ராமு தான். ராமுக்கு மொத்தம் 2 அண்ணன். அண்ணன் பேரு முருகன். அவரு அந்த ஊர்லயே விவசாயம் பண்றாரு. 2வது அண்ணன் பேரு கண்ணன். அவரு அந்த ஊர்லயே ஃபேமஸான ஒரு மளிகை கடையில வேலை பார்க்கறாரு. ஒரு நாள் ராமு பள்ளிக்கூடம் விட்டு அந்த மளிகை கடை வழியா வந்துட்டு இருக்கும் போது தூரத்துல அந்த கடை முதலாளி அவங்க அண்ணன் கண்ணனை திட்டுறத பாக்குறான். அண்ணனை எதுக்கு திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கடை கிட்ட போறான். கடையோட முதலாளி அவங்க அண்ணனை பார்த்து, ஏண்டா ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்ய மாட்டியா, எல்லாத்தையும் கொட்டி வச்சிருக்க அப்படின்னு திட்டுறாரு. அதுக்கு அவங்க அண்ணன் கண்ணன், ஐயா இப்ப வேலை ரொம்ப அதிகங்கய்யா, தூங்க கூட இல்ல, கொஞ்சம் வேலை அதிகனால என்னையே அறியாம கொட்டிட்டேன், இந்த ஒரு வாட்டி நான் மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு கடை முதலாளி கிட்ட அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. கடையில நடந்தத தம்பி பார்த்ததுனால அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அவர் தம்பி கிட்ட வந்து, அண்ணா கிட்ட இதெல்லாம் சொல்லிடாதடா, நான் ஒழுங்கா வேலை செய்யலன்னா என்னை திட்டினாரு, மற்றபடி எதுவும் இல்ல அப்படின்னு தம்பி கிட்ட சொல்லிட்டு தம்பி வீட்டுக்கு கூட்டு போறாரு கண்ணன். இவங்க 2 பேரும் கடையில இருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா வீட்டு வாசல்லையே அவங்க அண்ணன் சோகமா உட்காந்துருக்காரு. ஏன்னா என்ன ஆச்சு, ஏன் இங்கேயே ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க? அதுவோட தம்பி, நம்ம வீட்டு ஓனர் வந்தாரு. ஐயோ அவரு எதுக்கு நான் வந்தாரு, என்ன கேட்டாரு உங்ககிட்ட? அதுவா, என்னப்பா முருகா, எப்பதான் வீட்டு வாடகை கொடுக்கலான் இருக்கீங்க? லாஸ்ட் 3 மாசமா கொஞ்சம் கூட காசே கொடுக்கல, எப்பதான் வீட்டு வாடகை கொடுக்கலான் இருக்கீங்க? இல்லையா, கொஞ்சம் கஷ்டமா போயிட்டு இருக்கு சூழ்நிலை, அதான் காசு இல்ல. உன் தம்பி சும்மா தானே இருக்கான், அவனையே படிக்க அனுப்புற, அவனை வேலைக்கு அனுப்புனா உனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும்ல, அவனை அந்த காசை வச்சு வீட்டு வாடகை கட்டலாம்ல. இல்லையா, அவன் நல்லா படிக்கணும்னு நாங்க 2 பேரும் ஆசைப்படுறோம், அதுக்காக தான் அவன் மளிகை கடையிலையும் வயல்லையும் கஷ்டப்படுறோம், நான் கூடிய சீக்கிரமே உங்க வீட்டு வாடகை கொடுத்துட்றேன் ஐயா. அதான்டா தம்பி, வீட்டு வாடகை சீக்கிரமா கொடுக்க சொல்றாரு, எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, எப்படி அடைக்க போறோன்னு தெரியல அப்படின்னு அவங்க அண்ணன் 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு ராமுவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அடுத்த நாள் ராமு அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். டேய், இப்ப எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம்டா, எங்க அண்ணா வயல்ல கஷ்டப்படுறாரு, 2வது மளிகை கடையில கஷ்டப்படுறாரு, நாங்க வீட்டு வாடகை கூட கொடுக்கலையாண்டா, நானே எங்க அண்ணனுக்கு எப்படியா சப்போர்ட் பண்ணா, நான் கொஞ்ச நாள் ஸ்கூல் போகலன்னா கூட பரவாயில்ல, முதல்ல ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சு எங்க அண்ணாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுண்டா அப்படின்னு ராமு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட ராமுவோட ஃப்ரெண்டு, டேய் இதுக்கெல்லாம் உங்க அண்ணா ஒத்துக்க மாட்டாங்கடா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அவங்க உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, ஒழுங்கா பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு வாழ்க்கையில முன்னேற வழியை பாரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இவங்க 2 பேரும் பேசுறத பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் ராமு கிட்ட வந்து, தம்பி உன்னோட குடும்ப கஷ்டம் எனக்கு புரியுது, நான் வெளியூர்ல வேலை பார்க்கறேன், எனக்கு ஒரு ஆள் தேவை, நீ வேணுமா என் கூட வந்துடுறியா? டெய்லி ஒரு இடத்துக்கு போய் நீ வேலை செய்யணும், உனக்கு மாசம் மாசம் நான் நிறைய காசு தரேன், உன் செலவு போக மீதி உங்க அண்ணனுக்கு அனுப்பிடு, அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு ராமு கிட்ட சொல்றாரு. ராமுவுக்கு அதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷம். ராமுவும் அவரும் வெளியூர் கிளம்புறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த வழியா ஒரு பெரியவர் வயலுக்கு போயிட்டு இருந்தாரு. இங்க உட்கார்ந்து இருக்கிறது நம்ம முருகன் தம்பி ராமு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வயலை பார்த்து போய்கிட்டு இருந்தாரு. ராமுவ வெளியூர்ல இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டு வர்றாரு. ராமு, நீ இனிமே இங்கதான் வேலை பார்க்க போற, டெய்லி இங்க போற வர ட்ரெயின்ல பழம் டீ எல்லாம் விற்கணும், அதுல வித்து வர காசை நான் எடுத்துக்குவேன், உனக்கு சம்பளமா மாசம் கொஞ்சம் காசு தருவேன் அப்படின்னு ராமு கிட்ட அவர் சொல்றாரு. இருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ராமு பழம் டீ அப்படின்னு விற்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். ராத்திரி பகல்னு பார்க்காம ராமு ஸ்டேஷன்ல அங்க வர மக்கள்கிட்ட பால் டீ பழம்னு கூவி கூவி விற்கிறான். கிராமத்துல ராமுவோட அண்ணன் 2 பேரும் எல்லார்கிட்டையும், ராமுவை பாத்தீங்களா, யாராவது ராமுவை பாத்தீங்களா, ரொம்ப நாள் ஆச்சு அவனை காணோம் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. ராமுவோட அண்ணா 2 பேரும் ராமு ஃப்ரெண்டு கிட்டையும் போயிட்டு, ராமுவை பாத்தியாப்பா, ரொம்ப நாளா ராமுவை காணோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன், அண்ணா நான் லாஸ்டா அவனை ரொம்ப நாளைக்கு முன்னாடி தானே நானும் பார்த்தேன், நான் பார்த்தப்ப அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் நானும் அவனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையன் அவங்க அண்ணன் கிட்ட சொல்றான். ஒரு நாள் அவங்க 2 பேரும் ஊர்ல இருக்க ஒரு வயசானவர்கிட்ட கேட்கும் போது,
அப்புறம் சொன்னாரு, ஆமாப்பா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் தம்பி பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்தது பார்த்தேன். அவன் பக்கத்துல யாரோ ஒருத்தர் இருந்தாரு. எனக்கு தெரியலப்பா, அவன் அன்னைக்கு எங்கேயோ கிளம்பி போனான். ஒரு நாள் ராமு ராத்திரி ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கும் போது அந்த வழியா வந்த போலீஸ் ராமுவை பார்த்து, தம்பி யார் நீ, ஏன் இங்க உட்காந்துருக்க, தனியா என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராமு, ஐயா நான் இங்க வேலை பாக்குறேங்க ஐயா, இங்க பழம் டீ காஃபி எல்லாம் வித்துட்டு இருக்கேன். எங்க ஊர்ல இருந்து வந்த அண்ணா தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை வாங்கி கொடுத்தாங்களா, யார் அந்த அண்ணா, கூட்டிட்டு போ அவர்கிட்ட அப்படின்னு போலீஸ் ராமு கிட்ட கேக்குறாரு. ராமு போலீஸை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறான். அவரு வீட்டுல இருந்து வெளில வராரு. உடனே போலீஸ், ஓ நீங்க தான் அந்த பையனுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை வாங்கி கொடுத்ததோ, சின்ன பசங்களை வச்சு வேலை வாங்குறது சட்டப்படி தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா, நீங்க பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, முதல்ல அந்த பையனை நான் வீட்டுல விட்டு வரேன், அதுக்கப்புறம் அவங்களை வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ராமுவை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ஒரு நாள் அந்த ஊரோட போஸ்ட்மேன் முருகன் கிட்ட வராரு. உங்க தம்பி காணாம போனவன் கிடைச்சிட்டான், வெளியூர்ல ஏதோ ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பார்த்துருப்பான் போல. அந்த ஊர் போலீஸ் அவனை காப்பாத்தி இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க கூட்டு வரதா தபால் போட்டிருக்காங்க. சில நாள்லயே ஒரு போலீஸ் கார் அவங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. கார்ல இருந்து ராமு வேக வேகமா ஒடியாந்து அவங்க அண்ணன் கிட்ட போய் நிக்கிறான். அண்ணா எப்படின்னா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். உடனே முருகன், ஏய் எங்கடா போன, உனக்கு என்னடா ஆச்சு, உனக்கு நல்லாதாடா பாத்துக்கிட்டோம், ஏன்டா வீட்டை விட்டு போன அப்படின்னு ரொம்ப கவலையோட கேக்குறாரு. ராமுவோட அண்ணன் 2 பேரும் போலீஸ்காரர்கிட்ட வந்து, எங்க தம்பியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு நன்றி சார் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ராமுவை கூப்பிட்டு, ராமு நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்குவானுங்க, ரூவா இருந்தா புடிங்குவானுங்க, ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது ராமு, அதனால நல்லா படிக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. போலீஸ்கார் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறாரு.